கூட்டம் தாராபுரம் ஜூன் 6. தாராபுரம் அருகே அதிமுக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. தாராபுரம் அடுத்துள்ள மூலனூர் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் கன்னிவாடி, எடைக்கால்பாடி உட்பட 6 பஞ்சாயத்துகளில் நிர்வாகிகள் கூட்டம் வெளியம்பலத்தில் மாவட்ட அவை தலைவர் காமராஜ் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் பங்க் மகேஷ்குமார், மூலனூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் செல்வக்குமார், மூலனூர் பேரூர் கழக செயலாளர் வெற்றிவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திருப்பூர் புறநகர் மாவட்ட அதிமுக பொறுப்பாளர் முன்னாள் எம்பி சிவசாமி பேசியதாவது: தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் 16,500 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக தொண்டர்கள் உழைப்பால் வெற்றி பெற்ற சத்தியபாமா வாக்காளர்களுக்கு நன்றி கூறாமல் தவேகவிற்கு தாவியது கண்டனத்திற்குரியது. இங்கு தெற்கு ஒன்றிய செயலாளர் ராஜரத்தினமும் தவேகவிற்கு தாவினார். ஆனால் இவர்கள் பின்னால் ஒரு தொண்டன் கூட செல்லவில்லை. தாராபுரம் அதிமுகவின் கோட்டை என்பதை நிரூபித்துள்ளது. சிவி சண்முகம் தலைமையில் ஒரு பிரிவு அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற முதல்வர் விஜய் திருச்சி கூட்டத்தில் அதிமுகவை தவறாக பேசியது சரியல்ல. விஜய் முதல்வர் நாற்காலியில் 3 கால்தான் தவேவிற்கு சொந்தம். ஒரு கால் திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவு என்பதை மறந்துவிடக்கூடாது. தாராபுரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் 40,000 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெறும். இவ்வாறு சிவசாமி பேசினார். கூட்டத்தில் அவைத் தலைவர் தெண்டபாணி, மாவட்ட ஐ.டி.வின் தலைவர் இளந்தமிழன், இலக்கிய அணி செயலாளர் பாலு உள்பட பலர் கலந்து கொண்டனர். படம் அதிமுக படவிளக்கம் தாராபுரம் அருகே அதிமுக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக அவைத் தலைவர் காமராஜ் அவர்களை, மூலனூர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் செல்வகுமார் அவர்களை, மூலனூர் பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் வெற்றி அவர்களை, ஒன்றிய கழகத்தினுடைய அவைத்தலைவர் அருமையண்ணன் தண்டபாணி அவர்களை, ஐ.டி.வினுடைய தம்பி இளமிச்சாரா ஓட்டுநர் அணியினுடைய செயலாளர் அருமை தம்பி மகேஷ்குமார் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நகர கழகத்தினுடைய செயலாளர் அருமையண்ணன் சிஆர் அவர்களா, அரசு அவர்களா, இன்னும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு தனியாக ப்ரெஸ்பெக்ட் வச்சுக்கலாங்கண்ணா. குமாரண்ணா பாலன் முடிச்சுட்டு தனியாக வச்சுக்கலாம். கட்சி பலம் இன்றைக்கு இந்த தேர்தலை பொறுத்தவரை 2026 தமிழ்நாடு பூரா நம்ம தேதி கொடுங்கன்னு சொன்னேன். நானும் தரேன்னு சொல்லியிருந்தேன். நான் வாரத்துக்குள்ளேயே அவரு போயிட்டாரு. சரி போனா பரவாயில்ல, முதல்ல இந்த ஒன்றியத்திலேயே நம்ம போட்ட ஷெட்யூல் படி டோரை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி செல்வகுமார் அண்ணகிட்டையுமே வெற்றி அண்ணகிட்டையுமே தலைவர் தண்டவாணி கிட்டையும் சொல்லி இந்த ஏற்பாட்டை பண்ண சொல்லி இன்னைக்கு பஞ்சாயத்தா இங்க காலையில இருந்து போயிருக்கு. கிட்டத்தட்ட இது 6வது பஞ்சாயத்து. இதுக்கு முன்னாடி பார்த்த பஞ்சாயத்தெல்லாம் பெரிய பஞ்சாயத்துங்க. இது சின்ன பஞ்சாயத்து, ஒரு பூத்து உள்ள பஞ்சாயத்து தான். ஒரு பூத்து உள்ள பஞ்சாயத்துக்கு இத்தனை பேர் இருக்கீங்க. ஒருத்தர் கூட அந்த எம்எல்ஏ பின்னாடியும் போகல, கேவிஆர் பின்னாடியும் போகல, ஒன்றிய செயலர் பின்னாடியும் போகல. இதுதான் இங்க பார்க்கின்ற போது இருக்கின்ற நிலை. ஆக இந்த தோல்வி என்பது, தேர்தல் தோல்வி என்பது ஒரு நிரந்தரமானது அல்ல. 1900 இதுதான் யதார்த்தமான உண்மை. அதனால நீங்க இதை பத்தி பார்க்க வேண்டியதே இல்லை. நம்ம வீட்டுல முந்தின நாள் உட்கார்ந்து நம்ம கூட இருக்கக்கூடிய தாய் தந்தை, பசங்க, பிள்ளைங்க, மக்கா மருமக கிட்ட நாளைக்கு யாருக்கு ஓட்டு போட போறீங்க நம்ம எங்கேயாச்சும் கலந்து பேசி சொன்னமான்னு கேட்டா இல்லை. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தாராபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூலனூர் தெற்கு ஒன்றியத்தில் உள்ள ஒவ்வொரு ஊராட்சிகள் வாரியாக கிட்டத்தட்ட 6 ஊராட்சிகள், அனைத்து ஊராட்சிகளிலும் ஊராட்சி வாரியாக கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் ஒன்றிய மாவட்ட பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், முக்கிய பிரமுகர்களை எல்லாம் சந்தித்து, அந்த கிராமத்தில் இருந்த பொதுமக்களையும் சந்தித்து, நடைபெற்று முடிந்த தேர்தலில் பணியாற்றியதற்கு அனைத்து நிர்வாகிகளுக்கும்
தாராபுரம் தொகுதியில அதிமுகவுக்கு வெற்றி தேடி தந்தமைக்கு அவர்கள் அனைவருக்கும் முதற்கண் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். இன்றைக்கு ஒவ்வொரு ஊராட்சி வாரியாக கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றவர்கள் எல்லாம் சந்தித்த போது இது அடுத்து நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலுக்கு முன்னோட்டமான ஒரு தேர்தல் பணியாக கூட இதை எடுத்துக்கொள்ள முடியும். ஒவ்வொரு கழகத்தினுடைய நிர்வாகிகள் எங்களோடு கலந்து கொண்ட போது அதிமுகவினுடைய வெற்றியை நாம் சுவைக்கின்ற நேரத்தில் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருப்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன வலியை கொடுத்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் அதிமுக வெற்றி வாய்ப்பை எட்டவில்லை என்று சொன்னாலும் கூட, அதனால் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை என்ற வேதனை இருந்தாலும் கூட, வெற்றி பெற்ற இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எங்களோடு கலந்து கொள்ளாமல் எதற்காக பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்ற ஒரு கருத்தை வாக்களித்த மக்களிடத்தில் கூட கலந்து கொள்ளாமல் அவர் தனிப்பட்ட முறையில் ராஜினாமா செய்திருப்பது உண்மையிலேயே எங்களுக்கு மன வலியையும் அவரை கண்டிக்கின்ற ஒரு எண்ணமும் எங்களுக்கு உருவாகி இருக்கிறது. ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் வெற்றி என்பது அந்த வேட்பாளருடைய உழைப்பு மட்டுமல்ல, இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடிமட்ட தொண்டனும் ஒரு மாத காலம் தன்னுடைய பணியை தள்ளி வைத்து முழுமையாக வீடு வீடாக சென்று வாக்கு கேட்டு மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் இந்த தொகுதியை வெற்றி பெற செய்தோம். இன்றைக்கு இவர்கள் இப்படி செய்திருப்பது மிகப்பெரிய வேதனை. அதோடு மட்டுமல்ல, இந்த தொகுதியில் இந்த மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சராக இருந்த KV ராமலிங்கம், மாண்புமிகு அம்மா அவர்கள் அவரை தாராபுரத்தில் இருந்தவரை கொண்டு சென்று ஈரோட்டிலே மாவட்ட செயலராக போட்டு ஈரோட்டு தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக நிறுத்த வைத்து வெற்றி பெறச் செய்து பொதுப்பணித்துறை அமைச்சர் என்கின்ற அந்தஸ்தை வழங்கியவர். அதற்கு முன்னோட்டமாக ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு MP-யாகவும் அனுப்பி வைக்கப்பட்டார். அப்படி பல்வேறு பதவிகளை அலங்கரித்த KV ராமலிங்கம் என்னுடைய நண்பர். அவர் இன்றைக்கு இத்தனாண்டு காலம் மாவட்ட செயலராகவும் இருந்துவிட்டு இன்றைக்கு அவர் TVKவில் இணைந்திருப்பது மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வாகும். நேற்றைக்கு முன்தினம் கூட இந்த ஒன்றியத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளரும் இன்னொரு ஒன்றிய செயலரும் TVKவுக்கு போயிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒன்றியத்தில் வந்து நாங்கள் கழக நிர்வாகிகளோடு கலந்து கொண்ட போது சட்டமன்ற உறுப்பினரோடோ KVR அவர்களோடோ ஒன்றிய செயலரோடோ ஒருவர் கூட இந்த பகுதியிலிருந்து செல்லவில்லை. அவர்கள் மீது கடும் கோபத்தில் தான் இருக்கின்றார்கள் என்பது இங்கு தெரிய வருகிறது. தற்போது தேர்தல் வைத்தால் கூட கடந்த காலத்தில் வெற்றி பெற்றதை விட கூடுதல் வாக்குகள் 16,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தாராபுரம் தொகுதி வரக்கூடிய இடைத்தேர்தலில் குறைந்தது 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாகை சூடும் என்பதை தேர்தல் நிலவரமாக கள நிலவரமாக நான் இங்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நேற்றைக்கு முன்தினம் திருச்சியிலே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் பேசுகிற போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு தீந்து போன சக்தி என்றும் அல்லு சில்லு என்றும் பேசியிருக்கின்றார். இந்த இயக்கத்தினுடைய வயது 55